அனைவருக்கும் வணக்கம். தமிழக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த புதிய அரசு பொறுப்பேற்று இதோட ஒரு 20 நாள் மேலே ஆயிடுச்சு. மக்கள் எல்லாரும் மாற்றம் வேணும்னு கேட்டு இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க நினச்சி பார்த்த மாற்றம் எதுவுமே இல்லாமல் ஏமாற்றம் தான் இருந்திருக்கு. எத்தனை கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், இப்படி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். சொல்லலாம் எல்லாரும், இந்த அரசு இப்போ தானே பொறுப்பேற்று 10 நாள் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி செய்ய முடியும்? பழைய அரசு 5 வருஷத்தில் செய்யாது, இந்த புது அரசு 10 நாள் செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று கேட்குறேன். புதிய அரசோட முதல்வர் அவர்கள் வந்து தான் சொன்னார், நான் மற்ற அரசு மாதிரி கிடையாது, இதுக்கு முந்தைய அரசு மாதிரி கிடையாது, இன்னும் வந்த உடனே நான் பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் தான் முக்கியம் எனக்கு அப்படின்னு சொன்னார். முதல் கையெழுத்தே அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன வாக்குறுதியில் ஒன்றுமே நிறைவேற்ற முடியல. எல்லாமே அவர் சொன்னது தான், நான் நிறைவேற்றக்கூடிய சாத்தியமான வாக்குறுதிகளை மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னாரு. அவர் சொன்ன 2500 ரூபா அதுக்கு எங்கே போச்சு? சாத்தியம் இல்லாமல் போச்சு. பெண்கள் பாதுகாப்பு அதுவும் கேள்விக்குறியாயிருச்சு. விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு சொல்லி கண் துடைப்புக்காக ஒன்று சொல்லியிருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா, அவர் சாத்தியமான வாக்குறுதிகளாக கொடுத்த வாக்குறுதியில் சாத்தியம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, சற்றே சிந்தியுங்கள். இதை நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் ஓட்டு போட்டவங்க நீங்கள் சிந்திங்க. இது உங்களுக்கு மாற்றமா இல்லை ஏமாற்றமா? நன்றி, வணக்கம்.